எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் 1 இயர்ஸில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். அது எப்படி வந்து நம்ம ரிகவர் பண்ணணும், எப்படி ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணணும், இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எப்படி சால்வ் பண்ணுறது செம்ம ஈஸிங்க. ஃபோன் எடுத்துக்கங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே செட்டிங்கில் போயிட்டுங்க. செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா பிடிச்சி அபவுட் செட்டிங் இருக்கும். அந்த அபவுட் கிளிக் பண்ணி பாருங்கள். 128 ஜிபினா 128 ஜிபி ஃபுல்லாக இருக்குது. அப்போனா 99% ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இமேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஜிபி இருக்குது, வீடியோஸ் எவ்வளோ ஜிபி இருக்குது, ஏபிகே ஃபைல் எவ்வளோ இருக்குது. இந்த ஏபிகே ஃபைல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்லாம் இருக்கும். அதெல்லாம் மார்க் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் உங்களுக்கு எது தேவையானதோ அதை மட்டும் டெலிட் பண்ணுங்கள். அதேமாதிரி டாக்குமெண்ட் எது தேவையோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா MP3லாம் நிறைய வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் மார்க் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. அதுவும் ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீ காட்டும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவராலாக 99 ஓவர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடாது. மினிமம் 90 மேலே ஒரு 90% கிராஸ் பண்ணாலே கொஞ்சம் ஃபோன் ஸ்லோவாகவும் ஹேங் ஆகும். இது எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க, திருப்பி பேக் வந்துடுங்க ஒரு 2 டைம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஆப்பில் போங்க. எல்லா ஆப்பும் உங்களுக்கு என்னென்ன ஃபோனில் இருக்கும் அந்த ஆப் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஆப் எடுத்துருங்க. அதில் க்ரோமில் போங்க. நீங்கள் யூஸ் பண்ண டேட்டா போங்க. கேட்ச்டுன்னு ஒன்று இருக்கும், அது கிளியர் பண்ணுங்கள். 280 MB கிளியர் ஆகிடுச்சிங்களா? அதான். அதுக்கப்புறம் பேக் வாங்க. இன்னும் வந்து மெயினாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாரு. கேட்ச்டு 197 MB ஓகேங்களா? இப்போ 500 MB ரிக்கவர் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ 299 கேட்ச்டு அது கிளியர் பண்ணுங்கள். இது மேலே ஒவ்வொரு ஆப்லேயும் கேட்ச்டு டேட்டாவை கிளியர் பண்ணாலே உங்களுக்கு 4-5 ஜிபிக்கு மேலே ஃப்ரீயாக வரும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள். யூடியூப்பில் போகிறேன். யூடியூப்பில் 6 ஜிபி இருக்குது. இதில் 100 MB கேட்ச்டு இருக்குது. இது போல் அனைத்து ஆப்லேருந்து கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூகட் ஆப்பில் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் ஒரு 100 MB இருக்குது. இது போல் ஒவ்வொரு டேட்டாவும் ஃபோனை கொஞ்சம் பேக்கப் எடுத்தீங்கன்னாவே ஒரு 3-4 ஜிபிக்கு மேலே உங்களுக்கு கிடச்சிரும். வாட்ஸ்அப்லேயும் அந்தமாதிரி டேட்டாவை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்பேஸு ஓரளவுக்கு மீடியமாக வந்து கிடச்சிட்ருக்கும். ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன் இருக்கிறதுலாம் இப்போ 90% மேலே வந்துருக்கும். பார்த்துங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், அதிக ஸ்டோரேஜ் ஆகிடும். அது எப்படி கிளியர் பண்ணுறது? அதேமாதிரி க்ரோம்லேயும் டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரௌஸ் பண்ணோம், அதில் அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகிடும். அது எப்படி கிளியர் பண்ணுறது? அது சிம்பிளாக பார்த்தலாம். நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது? நம்ம ஆக்சுவலாக நிறைய ப்ரௌஸ் பண்ணியிருப்போம், அது ப்ரௌசிங் அப்படியே ஹோல்டில் வச்சுருப்போம். அது எப்படி கிளியர் பண்ணுறது? நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி அந்த டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும். அதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸு, கேட்ச்டு இமேஜஸ் இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு டெலிட்டட் டேட்டா கொடுங்க. ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன இது இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப் ஒரு 40-30 டேபுக்கு மேலே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் 8 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அந்த டேப் ஒன்று ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நிறைய ஹோலில் இருக்கும், அதையும் கிளியர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் க்ரோம் இருக்கும், நியூ டேட்டா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் டிக்ஷனரி இருக்கும், டெலிட்டட் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க. அதையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு க்ரோமுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இந்தளவுக்கு என்னென்ன ஹோல்ட் ஆகிருந்தோ, என்னென்ன கேட்ச்டு டேட்டா இருந்தோ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதே போல் தான் ஃபுல்லாக உள்ள எல்லா தேவையில்லாத இது மாதிரி ஆப்லாம் நிறைய மெசேஜ் வந்திருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க? டெலிட்டட் ஆல் டெலிட்டட் கொடுத்துருங்க தேவையில்லைனா. இதுமாதிரி தேவையான குரூப் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கிளியர் கேட்ச்டுன்னு இருக்கும், அதை வந்து சேட்டுன்னு இருக்கும், அதை கிளியர் பண்ணிக்கங்க. எது தேவையில்லாத நிறைய தேவையில்லாத இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான ஆப்பில் தேவையான வாட்ஸ்அப் குரூப் மட்டும் அது மீட் பண்ணாதீங்க. தேவையில்லாத வாட்ஸ்அப்பில் இது போல் நீங்கள் யூஸ் பண்ண 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ண டேட்டாலாம் இது மாதிரி கிளியர் சேட் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு 5 GB 6 GB 10 GB கூட சில பேருக்கு அப்படியே போய் லம்ப் ஆகி நிற்குது ஸ்டோரேஜில். அதனால் எங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, ஃபோன் ஹேங் ஆகுது, ஏன் ஹேங் ஆகுது இருக்கும். இது மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்கள் ஃபோன் நல்லா ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். எல்லாம் ரேம் என்ன தான் 4 GB 8 GB ரேம் வாங்கினாலும் இதுமாதிரி ஸ்டோரேஜ் கிளியராக இருந்தால் தான் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் தேவையில்லாத சேட்டிங்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடுங்க. அதில் நிறைய வந்து இதில் அதிகபட்சம் ஒன்றுத்துலேயும் 400 MB 300 MB 200 MB இருந்தது. இப்போ தான் ஆல்ரெடி கிளியர் பண்ணதால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம அதே மாதிரி ஆப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பாருங்கள். இப்போ பாருங்கள், வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா
உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ டேட்டா உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்திக்கலாம் என்னென்ன எவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு. இப்போ நம்பர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறேன், அதிகமாக அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா டேட்டா பாரு 6.13 இப்போ கேட்சிட்டு அது பண்ணுங்கள், டேட்டாவை கிளியர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகாது, சேஃபாக இருக்கும். இது தேவையானது தேவையில்லாதது தனித்தனியாக பிரித்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் எந்த டேஞ்சர் ஸ்டோரேஜ் தான் இருக்குது, 28லேருந்து 128 GB தான் இருக்குது. இதுபோல் தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.